ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல உடனே ஃபோன் போட்டு சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்க, இல்லை ராகினி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்புறதை பார்த்து ராகினி பயங்கர சந்தோஷப்படைகிறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றது கேட்ட பசுபதியும், என்ன நாட்டம் போட்டிருப்பா, எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்துதாமா இருக்கு அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு பசுபதியும். அடுத்தது ஆஃபீஸ்க்கு போன விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, தாத்தா என்னாச்சு விஜய் இந்த டைம்ல வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை தாத்தா, காவேரி வெளியில போயிருந்தா போல, சரி அவள் வந்ததுக்கு அப்புறமா லஞ்ச் முடிச்சுட்டு ஒன்னா கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தான் தாத்தா வந்தா. ஒன்றும் காவேரி இங்கே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லையே ஒன்றும் வரலையப்பா, நான் இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு தாத்தாவும். ஒரு பக்கம் காவேரி கோவிலில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் விஜய் ஃபோன் பண்ணுறாரு. விஜய் ஃபோன் பண்ணுறதை பார்த்தா காவேரி வந்து கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னாச்சு காவேரி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, கங்காக்காவை எதிரில் பார்த்தேன்னா அப்போ வந்து சரி வா பாரிஸ் கார்னர்வெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அக்கா மாமா விட்டு தனியாக எங்கேயும் போனது இல்லைங்க, அதனால நானும் கூட போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி அதெல்லாம் ஓகே, இப்போ ராகினியை பார்க்க போறேன்னு சொன்னி அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க பார்த்துட்டு தான் வரேன், அவள் என்னை வெறுப்பேற்றுறதுக்காக தாங்க கூப்பிட்டா, நீங்கள் சொல்லியிருக்கும் போதே நான் கேட்டு இருந்திருக்கணும், அதேமாரி நான் போனல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, எல்லாம் ஓகே தாங்க, நான் வேணா வந்துடவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் திரும்ப கேட்க, சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பார்த்துக்கிட்டே வா, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரமானாலும் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு விஜய். என்னாச்சுப்பா காவேரி எங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, ஒன்றும் இல்லை தாத்தா, அவங்க அக்காவோட ஏதோ பாரிஸ் கார்னர் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிப்பா விஜய் நீ போய் சாப்பிடு அப்படின்றாரு தாத்தாவும். விஜய் போய் சாப்பிட போகிறாரு. ஒரு பக்கம் கோவிலில் உட்காந்துட்டு இருக்க காவேரி விஜய் சொன்ன அந்த வார்த்தையை நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. நீயா வெண்ணிலாவா வரும்போது வெண்ணிலாவை தான் நான் சூஸ் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் லவ் இஸ் த பெஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை வந்து நினச்சி பார்த்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் விஜய் சாப்பிட்டு வந்ததை பார்த்தா தாத்தா, என்ன அப்படியே உட்காந்துட்ட விஜய், ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை தாத்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னப்பா விஜய் ஏதாவது உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா, அப்போ எனக்கு தெரிஞ்சு காவேரி இல்லாமல் போக பிடிக்கல அப்படிதானே? விஜய் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஆமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் காவேரி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து தாத்தா கிட்ட சொல்றாங்க விஜய். அப்போ காவேரி இல்லாமல் உன்னால இருக்க முடியாது அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்றதை கேட்ட விஜயும், இதில் என்ன தாத்தா இருக்கு, கண்டிப்பா காவேரி ரொம்பவே நல்ல பொண்ணுப்பா. என்ன ஒன்று, யமுனாவோட கல்யாண விஷயத்துல தான் அவங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் மாதிரி ஏற்பட்டுடுச்சு. ஆனால் எல்லாத்தையும் வந்து காவேரியோட பிறந்தநாள் மூலியமா நீ சரி பண்ணிட்ட விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றதை கேட்ட விஜயும், இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக மட்டும் காவேரியோட பிறந்தநாளை ஏற்பாடு பண்ணல தாத்தா, இது முன்னாடியே பிளான் பண்ண ஒரு விஷயம்தான், ஆனால் இது எல்லாமே சரியாக அமைஞ்சிருச்சு, அது வரலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு விஜய். அப்போ இனிமேல் அந்த பேப்பருக்கெல்லாம் அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் குதர்க்கமாக சொன்னதை கேட்ட விஜய் ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாரு. என்ன தாத்தா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, வேற எதை பற்றிப்பா கேட்க போகிறேன், எல்லாம் அந்த அக்ரிமெண்ட் விஷயமா தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பட்டுன்னு பளிச்சுன்னு சொல்கிறத கேட்ட விஜய்க்கு ஒன்றுமே புரியல. தாத்தா இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, என்னப்பா இது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. இது எப்படி தாத்தா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் புதுசில் அடிக்கடி சண்டை போடுவீங்களே ஞாபகம் இருக்கா, அந்த சமயத்தில் ஒரு தடவை சண்டை போடும்போது அது காதில் கேட்ட விஷயந்தான், அந்த விஷயத்த கேட்டு என் மனசே சுக்குநூறாயிடுச்சு. சரி விடு விஜய், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீ சந்தோஷமாக இருக்கணும் காவேரியோட அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறத கேட்ட விஜயும், காவேரி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்கிறது மட்டும் இல்லாமல், என்ன தாத்தா நீங்கள் நானும் காவேரியும் புருஷன் பொண்டாட்டியாவே வாழ தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உண்மையாலுமே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்டு தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் கங்கா வேலை செய்கிற இடத்துக்கு காவேரி போனதும் கங்கா என்ன பண்ணுறாங்க, என்னாச்சு காவேரி திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைக்கா இந்த பக்கமாக வந்து அதான் உன்னை போய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. காவேரியை பார்த்தா கங்கா, என்னாச்சுடி ஒரு மாதிரியா இருக்கா, உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, மாதிரி ஏதோ மேலோட்டமாக இருக்கா மாதிரி மனசே ஒரு மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை காவேரி, பிறந்தநாள் பார்ட்டிலாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதில்லை, யாராவது வந்து கண்ணு வச்சுருப்பாங்க, அம்மா நேற்றே சொன்னாங்க சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா செய்கிறேன் அப்படின்றாங்க கங்கா. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லி சமாளிக்க, இந்த பக்கம் ராகினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அழுதுட்டே இருக்கிற தருணத்தில் விஜய் ரொம்பவே சந்தோஷமாக இறங்கி போகிறாரு. என்ன இவ்வளோ சந்தோஷமாக போகிறாரு, இன்னும் காவேரி விஷயத்த சொல்லலையா விஜய் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருக்காங்க ராகினி. அந்த தருணத்தில் காவேரியும் வர, என்ன காவேரி இன்னும் விஷயத்த உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் கேட்க, சொல்கிறேன் நானே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, சொல்லு சீக்கிரமா சொல்லு, ஏன் சீக்கிரமா சொல்லிட்டா இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்ற கவலையில சொல்லாம இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் கேட்க, கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா நானா வெண்ணிலாவான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கும் போது கண்டிப்பா வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்புற சூழ்நிலை இருந்துச்சா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. கண்டிப்பா நீ தான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப போற
அப்படின்னு காவேரி கிட்ட சொல்றது கேட்ட காவேரியும் அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மேலே போனதும் காவேரியை பார்த்த விஜய், வந்துட்டியா, என்னாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து பேச வந்தாலும் வந்து காவேரி விலகி போகிறாங்க. அப்புறமா காவேரியோட கனவுல பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வரா மாதிரியும், என்னோட வெண்ணிலா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்கிற மாதிரியும் எல்லாமே நடக்குது. இதனால காவேரி ரொம்பவே பதறி போய் எழுந்துக்கிறாங்க. கிட்ட சரியா பேசாமலே இருக்காங்க. திரும்பவும் ராகினி எப்போதும் போல ப்ரெஷர் பண்ணுறாங்க. காவேரி இன்னும் விஜய் கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிருக்காங்க.